அவே அந்த கட்சியை பலப்படுத்த போயிடுமாம். பலப்படுத்த போயிட அப்ப இவ்வளவு ஆளும் பலவீனமா தான் இருந்தது கட்சி. எனக்கு ஒரு கவலை என்னன்னு சொன்னால் தலைவர் இல்லை, தலைவர் எல்லாரும் சொல்றீர்கள் தலைவர் செயலாளர் பதில் என்று வெளியில சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க கட்சி ஜாப்புல பதில் என்ற ஒரு விடயமே இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப இந்த எலெக்ஷன் மூலமா வந்தீங்கன்னா அதுக்கு விட இல்ல. தமிழரசு கட்சியே ஒரு பலமான கட்சியா இருந்தது, அதை பலப்படுத்த போறதுக்கு வேலையெல்லாம் சேர்க்க போறோம் என்ற மாதிரி இல்லாம வந்துட்டேரா. அதான் ஒரு பரிதாபமான நிலைமையா. சுகாதாரம் என்றது இலவசமான ஒரு விஷயம் இலங்கையில. அப்ப இந்த சேவை என்று தான் நினைக்கிறதுக்கு சர்வீஸ். அப்ப நீங்கள் இப்படி நோயாளிகளை துன்புறுத்துவது தவறான விஷயம். நீங்கள் இலங்கையின் பணத்திலேயே படிச்சுட்டு அரசாங்கத்தின பணத்திலேயே படிச்சுட்டு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. அண்ணா என்ன மூட்டை எல்லாம் கட்டிட்டு வச்சுக்கீங்களா? எங்க போறீங்களோ இல்லாடி? அப்பா எல்லாம் கட்டி வச்சு கிடக்குது. ஒரு கூட்டம் ஒன்று இருக்கு. கூட்டமோ? கூட்டம் மீட்டிங். மீட்டிங்கா? மொத்த பொடிகளுக்கு கூட்டம் பண்ணாலே என்னன்னு தெரியாது. நான் உங்களுக்கு புலாங்குமே நான் சரி ஏதோ கூட்டுற ஏதோ வேலை போல நடக்கண்டு. சரியா இடையக்கையும் ஒரு மீட்டிங்கும் நடந்திருக்கு முன்னாள் அவைகளுக்கு. அப்ப முன்னாள் போராளிகளுக்கான மீட்டிங்கா நீங்களும் அப்ப அங்க இருந்த நீங்க போயிருப்பீங்க. அது நடந்த மீட்டிங்களா? அப்ப அது வேற சொன்னவே எல்லாரையும் நானும் போனான். போகாம விட்டாடா அவங்களை என்ன கதைக்கிறாங்கன்னு தெரியாது, உள்ளுக்கு என்ன செய்ய போறாங்கன்னு தெரியாம விட்டுருமல்லோ. அதுக்காக போனான் வழியே நான் அந்த கட்சியோட சேர்றதுக்கோ அல்லது அவைய பார்க்கணும்ன்றோ நான் போயில. ஆனா கொஞ்சம் உங்களை அதுக்காண்டி தான் எடுத்திருப்பாங்க நினைக்கிறேன், தந்திருப்பாங்கன்னு சொல்லுங்க. சும்மா அங்க ஒன்றும் தெரியலடாப்பா. அவைய அந்த கட்சியை பலப்படுத்த போயிடுமாம். பலப்படுத்த போயிடும்டா. அப்ப இவ்வளவு ஆளும் பலவீனமா தான் இருந்தது கட்சி. எனக்கு ஒரு கவலை என்னன்னு சொன்னால் தமிழரசு கட்சியே ஒரு பலமான கட்சியா இருந்தது, அதை பலப்படுத்த போறதுக்கு வேலையெல்லாம் சேர்க்க போறோம் என்ற மாதிரி இல்லாம வந்துட்டேடா. அதான் ஒரு பரிதாபமான நிலைமையா போன எங்களுக்கு இருந்தது. சரி என்ன அவையெல்லாம் கூட்டி கழிச்சிருக்கணும். தலைவற்ற கருத்துப்படி ஏதோ பலப்படுத்த போயிடும் சொல்லி இருக்கிறோம். தலைவர் இல்லை, தலைவர் எல்லாரும் சொல்றீர்கள் தலைவர் செயலாளர் பதில் என்று வெளியில சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க கட்சி ஜாப்புல பதில் என்ற ஒரு விடயமே இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப இந்த எலெக்ஷன் மூலமா வந்தீங்கன்னா அதுக்கு விட இல்ல, எல்லாம் இங்க பிரச்சனையா தான் போய்கொண்டிருக்கு. சரி அப்படி என்றா முதல் அதுல இருந்த ஒரு ஆள் தானே இப்படி விடுதலை போராட்டத்தை விமர்சனிச்சா அந்த கதையெல்லாம் வந்தது. விடுதலை போராட்டம் தேவையில்லா போராட்டம், விடுதலை போராட்டத்தை விமர்சிச்ச. ஆனா என்ன சொல்ல அந்த காலத்தை பேர் அதை பற்றி விமர்சிச்சவன் வாயாலேயே அது தொடர்பான ஆக்களை கட்சியில சேர்க்கணும் என்ற ஒரு நிலப்பாட்டை கொண்டு வந்திருக்கு பேர். காலம் பொன்னானது, வாழ்க்கையே ஒரு வட்டம் என்றதை உணர்த்தி இருக்கு பேர். சரி இன்னொன்று ஒரு ஆள் மேல ஊழல் விமர்சனம் எல்லாம் வச்சதானே. அவரை பற்றி ஒரு ஆள் சொல்லியிருக்கான், நீங்க 2 பேரும் கட்சிக்கு பிரச்சனை பண்ணு இருக்கீங்க, அதை சரி வர முடியும் கூட கட்சிக்கு ஒரு ஆள் சொல்லியிருக்கான். என்ன சொல்லுவாங்கடா அப்ப இவருக்கும் பிரச்சனை தானே, இவருக்கும் இந்த பேர்களையும் வெளிப்படையா சொல்லலாம். எழுதி விட்டுருவான் பேரை தெரியும். நீ எழுது பக்கத்துல அங்க இங்க கேட்டுவாங்க. நம்மளுக்கு சிஏரி குரூப் இறக்கி விட்டுருக்காங்க. கேட்டு அதுக்கு ஒரு வழக்கு வாங்க, அங்க இஞ்ச வாங்கிடுவாங்க. இதெல்லாம் அலைஞ்ச வேலையே. ஒரு வழக்க விமர்சிக்கவங்களே அதுல வழக்கு போடுவாங்க, அதை விடுங்க. அதுவும் ஒரு பிரச்சனை இருக்கு. நீ கொஞ்சம் முதலிய திரிஞ்சு கொஞ்சம் தெளிஞ்சிட்டேன். உனக்கு இங்க வழக்குகள் இருக்கு. ஆனா என்ன சொல்ல அந்த மீட்டிங் 2 பேர்ட்ட நலனுக்காக தான் நடந்திருக்கு. முக்கியமான 2 பேர், ஒன்று பதிலா வரப்போறவற்ற 2 பேர்ட்ட நலனுக்காக தான் நடந்திருக்குன்னு சொல்லி அங்க வந்த ஒரு ஆள் சொன்னார். ஆனா 2 பேரும் தான் கட்சி நடத்தினவனும் ஒரு விமர்சனம், பொதுவான விமர்சனம் தான். ஏடாப்பா அங்க சொல்ல இல்ல என்றாலும் 2 பேர் நடத்துற மாதிரி என்ன தெரியல. ஒரு ஆள் தான் நடத்துது, ஒரு ஆளை இயக்குது, அவ்வளவுதான். இந்த நிலக்கரி கொள்வனவு சம்பந்தமா பிரச்சனை ஒன்று போய்கொண்டு அப்ப இந்த நிலக்கரி சம்பந்தமான அமைச்சர் சொல்லி இருக்கிறார், நான் என்ன நிலக்கரி கடிச்சு பார்த்தோம் அவங்கட குசும்புல பாத்தியே. அது பலதான இது வந்துட்டு நான் வாங்க கடிச்சு பார்த்தவன். இப்ப என்னடா நீ எல்லாத்துக்கும் இப்படி காய்ச்சி கொண்டிருக்கீங்களா? ஒரு சரியான ஒரு அரசியல் தலைமை இருந்தா இல்ல அவர் நகைச்சுவையா. புத்தாண்டு இனிப்பு பலகாரங்களோட விலை வந்து
கணிசமான அளவு அதிகரிப்பாம். ஆனா அரசாங்கம் சொல்லியிருக்கு புத்தாண்டு வரைக்கும் எந்த விதமான பொருளும் அதிகரிக்கப்படாது என்ற விஷயம் சொல்லியிருக்கு. ஆனா அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு உறுப்பினர்களோ அல்லது ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர்களோ கடையில போய் ஜாமான் வாங்குறதுல போனது எல்லா ஜாமானும் விலை விடுத்துட்டான். எல்லாம் விலை இந்த மரக்கறி எண்ணெய் இருக்கல்லோ, நேற்று நான் முந்த நாள் வாங்கி போனேன் 1100 தான் தேங்காய் மரக்கறி எண்ணெய். ஒரு கிழமை 2 கிழமை 3 கிழமைக்கு முதல்ல அப்போ 900 ரூபாய் தேங்காய். 900 ரூபா என்ன டக்கண்டி 200 ஏறிட்டு. அப்ப இவே கடையில வச்சு சாமான் வாங்குறதுல தானே இவைக்கு தெரியாது. கச்சா எண்ணெயில இருந்து எடுக்கிறேன்னு சொல்லிக்கிற நிச்சயம் இருக்கிறாங்களோ தெரியல. கச்சான்ற வழியா கச்சா அப்ப என்னன்னு தெரியலையா. அடுத்த இப்படி இந்த வைத்தியசாலை இப்போ பிரச்சனை போய் கொண்டு இருக்கடாப்பா, சனம் எல்லாம் சரியான கஷ்டப்படுது. இவையில் சும்மா பணி புறக்கணிப்பு. ஆனா இப்ப பணி புறக்கணிப்பு வைக்கணும், இதால அவைண்ட அந்த சில விஷயங்களுக்காக தான் வைக்கிறாங்க. பணி மாற்றம் அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம். ஆனால் சுகாதாரம் என்றது இலவசமான ஒரு விஷயம் இலங்கையில. அப்ப இந்த சேவை என்றால் நீங்க அத்தியாவசிய சேவை, எசென்சியல் சர்வீஸ். அப்ப நீங்கள் இப்படி நோயாளிகளை துன்புறுத்துவது தவறான விஷயம். நீங்கள் இலங்கையின் பணத்திலேயே படிச்சுட்டு, அரசாங்கத்தின பணத்திலேயே படிச்சுட்டு அரசாங்கத்துக்குள்ள இருக்கிற மக்களுக்கு நீங்கள் சேவை செய்யாம எவ்வளவு பெரிய குற்றமான விஷயம் சொல்லுவாப்போ. பெரிய ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. ஆனா இப்ப என்ன சொல்லுவாப்போம், பணிப்புறக்கணிப்பு எல்லாரும் தான் செய்யணும். பணிப்புறக்கணிப்பு ஒரு 5 நாள் செய்யணும் வைக்கணும். இந்த 5 நாளும் பணியை புறக்கணிக்கணும். அதால வார பாதிப்புகளுக்கான நட்டகட்டமே கொடுப்பினுமோ இவ கொடுக்க மாட்டேன். நலிந்த ஜெயச சொல்லியிருக்காரு, இது ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட போராட்டம். வங்கள் எல்லாத்துக்கும் அரசியல் மயம் தீர்வு காண மாட்டாங்க. அடுத்தது இந்த ஏப்ரல் வருதான் எங்க புத்தாண்டு, அதுக்கு மின்சாரத்தை அவதானமாக சிக்கனமாக பயன்படுத்தட்டாங்க. சரி வேண்டாம், என்ன லைட்டை போட்டு டக்கு நிப்பாட்டுங்க, சும்மா போட்டோன்னு இருக்காங்க புத்தாண்டுக்கு தெரியா. அதான் நான் சொன்னேன், என் மனசுக்கு பழமையாவே வீட்டை 2 லைட் தான் போடுறது, கோளுக்கு ஒன்று முன்னு கொண்டு போட்டு விடுவேன். இப்ப சொல்லி கிடக்கு முன் லைட்டை நிப்பாட்டு, முன்னுக்கு போஸ்ட்ல கரண்ட் அந்த லைட்டை வந்து இஞ்சால பக்கம் திருப்பி விடு, பொக்க தெரியாத கட்டி விடு என்று சொல்லி கிடக்கு. அப்ப அதுகளையும் நாங்கள் கவனமா பார்க்கணும். வேண்டா எங்க இளம் தலைமுறையில எல்லாம் பார்த்தோன்னு இருக்காங்க. ஒரு வங்கி ஒன்று பெரிய அளவுல அடிச்சிருக்காங்க காசையா. இனி எங்க கொண்டே காசை போச்சனம் போட்டு வைக்கிறேன்ற வேலை செய்யறவங்களோ மசகு எண்ணெய் விலை அதிகரிப்பு. அப்போ என்னென்னா இன்னொரு பிரச்சனை போய் கொண்டிருக்கும். இந்த எரிபொருள் அமைச்சர், எரிசக்தி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கை இல்லா பிரேரணை கொண்டு வந்து அது ஃபெயிலியராக போச்சு. அப்போ அவங்க இதங்களுக்கு கிடைச்ச வெற்றி என்ற மாதிரி ஒரு பக்கம் காய்ச்சோடு கேட்க, இன்னொரு பக்கம் போது நீங்கள் தானே பெரும்பாலும் வச்சுருக்கீங்க, அப்போ தோல்வி அடையுது தானே, இப்போ என்னத்துக்கு இதை பற்றி இல்லை நாங்கள் கதைப்பான் அப்படின்னு ஜோதிச்சோன்னு இருக்காங்க. உண்மையிலேயே மீட்பர் வந்தா நல்லா இருக்கும் மட்டும் ஒரு சனம் கதைக்கு சிலிண்டர் எங்கட விக்ரமசிங்க வந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு அவற்ற காலம் முடிஞ்சிடாப்பா. இனி என்ன சொல்லலாம், அவர் ஒரு அரசியல் அறிவு அரசியல் ஞானம் இருக்கிறவர் ஒரு ஆள் தான், சரியான முறையில் அரசியல் நகர்வுகள் செய்யக்கூடிய ஆள் தான். ஆனால் அவற்ற காலம் முடிஞ்சு. ஆனா அவர் வந்தால் கொஞ்சம் பொருளாதார சிக்கல்களை தீர்க்கலாம் இல்லை, அவர் அந்த கொஞ்சம் தண்டை மண்டையான அதுக்கு இதை போட்டு இதுக்கு அதை போட்டு சமாளிப்பேன். அது சமாளிப்புகள் வந்து என்ன ஒரு 3 மாதம் 4 மாதம் அதுக்கு பிறகு படிக்கிற அந்த சமாளிப்புகள் என்று சொல்லி சமாளிச்சு தான் இன்றைக்கு இவர் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இப்ப என்னன்னா புத்தாண்டு வரைக்குமே எந்த ஒரு பொருளோட விலையும் ஏறாது. புத்தாண்டு வரைக்கும் நாங்கள் சமாளிச்சு கொண்டு போகலாம்னு சொன்ன ஆக்கள் இப்ப புத்தாண்டு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கேன். உனக்கு ஒரு உண்மை நிலவரத்தை சொல்லிட்டியோ, நீ உதவ சம்பந்தமா போய் எங்க வெளியில் வெளிக்கொண்டு இருக்க கூடாது. சொல்லுங்க. இங்க ஒன்றும் இல்லை சரியோ, இருக்கிற மாதிரி நாங்க சும்மா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கோம். சரியோ, அந்த விளையாட்டு தான் அது. சரியோ, பெயிண்ட் அடிச்சு விட்டு கிடாக்கு. எப்படி சொல்ல பார்ப்போம். இப்போ அடுத்த பெரிய பொருளாதார பிரச்சனை வர போகுது, பெரிய பஞ்சம் ஒன்று இலங்கைக்குள்ள ஊடுருவ போகுது. அப்ப ஏற்கனவே இவர் சொல்லி இருக்கிறார் என்றால் சனங்குழம்பாம இருக்கிறதுக்கு இந்த அஸ்வசுமாவுக்கு 20,000 அடுக்கிறாக்களுக்கு 30,000 ரூபா, 7,000 அடுக்கிறாக்களுக்கு 10,000 ரூபா என்று சும்மா பூசி மொழி வச்சுக்கிடாக்கு. உதுண்ட ஏத்தின காசு எல்லாம் நீ எங்க வந்து அடிக்க போறது தெரியல. அதெல்லாம் எங்க கடந்த இவன் சொல்லியிருக்கான் பாரு, அந்த IMF சொல்லியிருக்கான் பாரு, பொருளாதார வீழ்ச்சி அடையும் ஆசிய அபிவிருத்தி வாங்கி கணிச்சிருக்கு பேர். எப்படியும் வீழ்ச்சி அடைந்தான் எல்லா நாட்டிலையுமே பெரிய பெரிய நாடுகளே வீழ்ச்சி அடைந்து முடிச்சு கொண்டு நிற்குது. அரசியல் ஞானம் அரசியல் அறிவு இந்த பொருளாதார அறிவு இருக்கிறவனுக்கு தெரியும். சனத்தை போய் காட்டி ஒரு பூச்சடிக்கிற வேலை தான். அடுத்த இந்த பஸ் ஸ்டாண்ட், கொழும்பு பஸ் ஸ்டாண்ட் அதுகளெல்லாம் புனரமைப்பு நடந்து இருக்காம வச்சிருக்காங்க. அதுல ஏஐல எல்லாம் செய்யறாங்க. அதுல ட்ரம்ப் அந்த வெத்தில துப்புற மாதிரி எல்லாம் போட்டு வச்சுக்காங்க. நல்ல சிரிப்பா கிடக்குது. சரி, இன்னொன்று முக்கியமான விஷயத்தை நாங்கள் இதில் கதைக்கணும் என்னென்னா, அந்த எங்கட உயிர்த்த நேர தாக்குதல் விசாரணை இருக்குல்ல,
அந்த விசாரணை வந்து கொஞ்சம் சிக்கல் நிலைமையில போய் கொண்டிருக்காங்கன்னு தெரிவிச்சுருக்காங்க. அது என்னடாப்பா அந்த பிரச்சனை அந்த இப்போ அந்த விசாரணைக்கு பேர எவ்வளவு முட்டுக்கட்ட போடணும்னு இதங்கட மஹிந்த மாமாண்ட இதை கேட்டுருக்காங்களாமே சொத்துக்களை உங்கள்கிட்ட கொண்டு வாங்க அந்தாலும் கொஞ்சம் இப்போ நொண்டி நொண்டி நடக்குது உங்கள் என்ன செய்ய போறாங்களோ தெரியல அதில் கொண்டு புல்லுக்கு போட்டு விட்டாங்கன்னாலும் போட்டா இவங்களுக்கு பரபரப்பு வேணும் நாட்டில். அப்பதான் இந்த பொருளாதார பிரச்சனையை ஜனங்கதைக்காது அதுக்காக இன்னும் கொண்டே போட்டு விட்டுருவாங்க. செட்டு நாள் இருக்கும் கையாண்டு போட்டு விட்டு ஆள் இந்த மாதிரி ஸ்மார்ட்டா இருக்க மாட்டா அது ஒரு கேள்விக்குறிதான். ஒரு கேள்விக்குறிதான். ராஜித ராஜபக்ச அவ பாட்டி அவளே நிறைய சொத்து குவிப்பு வழக்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம். அப்ப அவட்ட கடைசி என்ன நீதிமன்றம் தீர்ப்பு மனநிலையில இந்த சரியான முறையில அவ இந்த சொல்றதுக்கான அந்த வெளிப்படுத்துறதுக்கான ஒரு சக்தி அதை மூடிவிட்டாங்க. கடைசியா இப்ப இந்த மஹிந்தாண்ட பிரச்சனை இப்படி கொண்டு மஹிந்த இல்லாத கட்டத்துல அவர் வெளிப்படுத்துறதுக்கான சக்தி அவர்கிட்ட இல்லைன்னு சொல்லி அந்த கேஸை மூடி விட்டுறாங்க. ஆனா செம்மணியை தோன்றதுலயும் பிரச்சனை அவன்டா. செம்மணி பிரச்சனை இருக்கு. அடுத்த ஏற்கனவே முதல் செம்மணியை எத்தனை பிரச்சனை போய்க்கொண்டு காலநிலை பிரச்சனை, தண்ணி இருக்குன்னாங்க, பிறகு தோன்றதுல பிரச்சனை இருக்குன்றாங்க. இப்படி நிறைய பிரச்சனை இப்ப செம்மணி பந்தம் இருக்கு. ஏன் இது அடுத்த கட்டம் நோக்கி நகர இல்லை? அடுத்த இவங்க ஏற்கனவே கிண்டின மன்னார் புதகுழியா இருக்கலாம், கொக்குத்தொடுவா புதகுழியா இருக்கலாம், எல்லாமே மூடப்பட்ட ஒரு புதகுழியா தான் தோன்றதும் மூடுறதுமே இருக்கு. உண்மையிலேயே அந்த செம்மணிக்கு என்ன மாதிரி செய்ய போறாங்கன்னு தெரியல. என்ன சொல்லுவாப்போம் அது அவங்கள இந்த சீசனுக்காக வச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த பரபரப்பு நான் சொன்னேன் எந்த பகுதியில் இந்த மக்களுக்கான நம்பிக்கை அரசாங்கத்துக்கு வார மாதிரி எங்கேயும் இடம் வந்தா டக்குன்னு இதையும் தோண்டி போட்டு தமிழ் மக்களுக்காக நாங்கள் இதை செய்யறோம் என்ற மாதிரி சர்வதேசத்துக்கு எங்கடாக்களும் இப்போ கொஞ்சம் போராட்டங்களை குறைச்சி கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் டல்லா போயிட்டு வெயில்கள் தானே நிக்கலாம் சரியோ. அதான் கொஞ்சம் இளைஞர்களை உள்ளி இருக்க சொல்லி சொல்றேன். அதான் இளைஞர் ஒரு இது எனக்கு இந்த ஞாபகம் தான் நான் செம்மணின்னு சொன்னேன். அப்புறம் செம்மணிக்குள்ள இருக்கா போராட்டம் ஒன்று நடந்தது. அப்ப முன்னாள் தலைவரை கலைஞ்சவங்களால் அடிச்சு அவர் வந்து டக்குன்னு ஊட சத்தி போட்டு கொடுத்தார். நாங்களும் இனி போராட்டம் செய்வோம், எங்கட கட்சியும் செய்யும். கட்சி போராட்டம் ஆனா முதல் பதில் ஆளை காண கிடைக்காது சில இடங்கள்ல. இப்ப பதிலாளி எல்லா இடம் வாரர் வேணும். அடுத்த இந்த ஒரு மாதத்துக்குள்ள மணல் அகழ்வதற்கு ஒழிக்க திட்டமா உலக அளவில் நெஞ்சவே ஒருதான் செத்த ஒரு போலீஸ்காரன் செத்தா அப்புறம் தான் நடவடிக்கை எத்தனை ஜனம் செத்து போய் சொல்லுவா. அப்போ அது மட்டும் இல்ல அவன் அதை விடையடா கிளிநொச்சியில மண் ஏத்துறாங்கன்னு சொல்லி எத்தனை ஊடகவியலாக கடிச்சிருக்கிறாங்க. அதை விடையடாப்பா கிளிநொச்சியில மண் ஏத்துறதை காட்டி கொடுத்தது போலீஸுக்கு சொல்லி கொடுத்ததுன்னு சொல்லி எத்தனை பேரை டிப்பரால் அடிச்சு கொண்டு இருந்த வரலாறுகளுக்கு தெரியாத போல ஒரு மாஃபியா மாஃபியா. இப்ப இந்த ஒரு போலீஸ் அதிகாரியை கொண்டுட்டாங்க என்றோனதான் கிளந்தளியினும் அந்தந்த மண் பிரச்சனையால இத்தனை பேரை சாக்கொண்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த பட்டியல் எடுத்து பார்க்க சொல்லு. எங்கட அவர் இல்லை அவரை இருந்திருக்கிறேன் பேர் சொல்ல விரும்பல. ஏற்கனவே ஒரு பிரச்சனையில போய்கொண்டிருக்க அவரை பற்றி அவரும் இதுல இருந்து காய்ச்சிருக்கிறேன் போட்டிருக்கோம். ஆளுநர் தலைமையில் உயர்மட்ட கலந்துரையாடல். சும்மா இது அவர் பேரே இல்லை, சும்மா சொல்றேன். சரி பாப்போம் யோசிப்போம் இனி என்ன நிலைமை என்று. எனக்கும் நாளைக்கு இது பலகாரம் சொல்றதுக்கு சாமான் பண்ணி கொண்டு வர சொன்னோம். சுடுற பலகாரத்தை ஒரு இதுக்குள்ள போட்டு கொண்டு வா. நான் எந்த முறை ஒன்றும் செய்யலடா அப்பா, மனசுக்கு மேலாது எனக்கு மேலாது. அப்ப உங்களுக்கு செய்யற காசை தாங்க நான் சேர்த்து செஞ்சுட்டு வரேன். உங்களுக்கு எனக்கு வேணா நீ போ. என்னப்பா நீங்கள் உங்களுக்கு உதவி செய்யலாம் வேண்டாம் வேணாம். 2 சுண்டு அரிசிதாரன். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.